ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே அப்பத்தாவும் ராஜாங்கமும் அந்த 3 பரிகாரமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு அதில் குறை. ஏன்னா அந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் தப்பாகவே படுது அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி, சித்ரா, சாபுத்ரி, தாமரன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பரிகாரத்தில் ஒரு பரிகாரத்தை கூட நம்ம இன்னுமே பண்ண முடியலையே. எங்கள் ஈஸ்வரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி நம்ம தான் மண்ணை கவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியும் தாமரையும் புழம்பிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் இந்த 3 பரிகாரத்துலையுமே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லாமல் அதில் கலந்துக்கிட்டு அது ராஜாங்கம் சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால இங்கே பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே கருப்பும் நடேசனும் செஞ்சு வச்ச வேலை அங்கே இந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அங்கே பூ அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுக்கிட்ட இன்னும் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே 10 ஜோடிக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி வள்ளி திருமகள் நாடகமும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ நினச்சது எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி அங்கே சேதுவை பார்த்து கேட்பாங்க. உடனே இங்கே சேதுவும் அவ்வளோதான், நம்மளை இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் திணச்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ராஜாங்கம் அங்கே சேரில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தாவுமே ராஜாங்கம் எப்படியோ இந்த 3 பரிகாரமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சேதுவும் தமிழ்ச்செல்வியும் நல்லபடியாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு அதேவே போதும் அப்படின்ற மாதிரியும் தான் அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மோகனாவும் என்னங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே அங்கே ராஜாங்கமும் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. உடனே மோகனாவும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தாவும் ராசாங்கம் என்ன ஆச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமா, என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரியுமே அங்க அப்பத்தா கேட்கவும் உடனே இங்க ராஜாங்கமும் அப்பத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நார்மலான மயக்கம்தான், அங்கே கோயிலே இருந்துச்சுல்ல நிறைய க்ரௌடாக, அந்த ஒரு மயக்கம்தான், வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் ஸ்டூல்லேருந்து எழுந்து நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பவும் உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க ராஜாங்கம். உடனே இங்கே இருந்த மோகனா, அப்பத்தா, சாபுத்ரி, தாமரன்னு சொல்லிட்டு அண்ணா என்ன ஆச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சாபுத்ரி கத்துறாங்க. அப்பத்தாவும் ராசாங்கம் என்ன ஆச்சுடா எழுடான்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ராஜாங்கத்துக்கு முழிப்பே இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காரு. அதுக்கப்புறம் என்னடா கீழே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கீழே இறங்கி வராங்க. உடனே ராஜாங்கம் மயக்கம் போட்டு கீழே விழுந்த பார்த்த சேது ரொம்பவே பதட்டமாகவும் அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கார்லையுமே ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போகிறாங்க. உடனே இங்கே அப்பத்தா, மோகனா, தமிழ்ச்செல்வி, சேது எல்லாருமே இவங்கள ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அப்பத்தாவுமே ராஜாங்கத்தை எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் ராஜாங்கம் மயக்கம் போட்டு விழுந்தவரே எழாமல் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காரு. இதை பார்த்ததும் இங்கே தமிழ்ச்செல்வி, அப்பத்தா, மோகனான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் ரொம்பவே பதட்டமாகவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சேதுவும் அங்கே இது ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க. உடனே இங்கே ராஜாங்கத்தை தூக்கிட்டு போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு டாக்டர் நல்லாவே இருந்தார், மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டக்குன்னு பாருங்கள் டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டரும் இருப்பா எதுவும் பதட்டப்படாத, என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேடம் அது இது மாதிரி தான் வீட்டில் உக்காந்துட்டு இருந்தாரு, இது பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க டாக்டர், அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஃபீவர் இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு, இப்போ எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல டாக்டர், கொஞ்சம் டக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே சேது சொல்கிறாரு. இதை கேட்ட டாக்டருமே உழையுமே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டுமே இருக்காங்க. ஏன்னா செக் பண்ணுற போது தெரிய வருது இது நார்மலான மயக்கம்தான், இது சாப்பிடாமல் இருந்தால் தான் இது மாதிரி ஒரு மயக்கம் வரும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் வந்து
இங்கே சேது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே சேதுவும் ரொம்ப நன்றி டாக்டர், எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியுமே அங்கே சேது சொல்லிடுறாரு. உடனே அப்பத்தா கிட்ட அப்பத்தா எதுவும் அப்பாவுக்கு எதுவும் ஆவலையா, இது நார்மலான மயக்கம் தான், அப்பா சாப்பிடாம இருந்தாருல்ல அதனால தான் இது மாதிரி ஒரு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, நான் எத்தனை டைம் சொன்னாலுமே அவரு கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாரு. இதை கேட்ட அப்பத்தாவும் அவனுக்கு நான் என்ன சொல்லி அவனை இது இது திட்டுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல, என்னதான் வேலையாக இருந்தாலுமே சாப்பிட்டுட்டு தானே அந்த வேலையெல்லாம் பார்க்கணும், வேலைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மோகனாவும் எப்படியோ எதுவுமே ஆகலை, அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே பயமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் அங்கே இருக்கிற கோயிலில் போயிட்டு சாமியுமே கும்பிட்டுட்டு விகுதியுமே எடுத்துகிட்டு வராங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் கண் விழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க பேசலாம், டிஸ்டர்ப் பண்ணாமல் பேசுங்க அப்படின்னு மாதிரியுமே டாக்டர் சொல்லிடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி வந்த கையோட அந்த திருநீரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ராஜாங்க இது தலை மேலே வச்சு விட்டுறாங்க. உடனே இதை பார்த்த ராஜாங்கமும் அங்கே சந்தோஷமாக தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. உடனே மாமா உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா, நீங்கள் நல்லா சாப்பிட்டாவே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வராது, நீங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் கூட நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, டைமுக்கு சாப்பிட்டா தானே இது மாதிரிலாம் ஒரு இஷ்யூ வராது அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சேதுவும் அப்பா இப்போ எப்படி இருக்குப்பா, நார்மலாக இருக்குதா, இப்போ எதனா பண்ணுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் சேது எனக்கு ஒன்றும் இல்லைடா, எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை, என்னன்னு தெரியல இன்னைக்கு பசிக்கல அதனால சாப்பிடாம விட்டுட்டேன், அதனால தான் இது மாதிரி ஒரு மயக்கம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ராஜாங்கம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அப்பத்தாவும் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க ராஜாங்கம், நீ நல்லா இது டைமுக்கு சாப்பிடணும் இல்லை, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, அதுதான் உடனே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம், நீ டைமுக்கு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்து பேஷண்ட்டை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏற்கனவே அவங்க டயர்டாக இருக்கிறதுனால தான் இது மாதிரி ஒரு மயக்கம் வந்திருக்கு, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ஒரு மயக்கம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க காத்தோட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே அது டாக்டருமே அவங்கள வெளியேயுமே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபுத்ரி, தாமரை, சித்ரா இவங்கெல்லாம் அங்கே வீட்டில் அவங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சோன்னு யோசிக்கிறத விட அவங்களுக்கு எதனா ஆயிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க எப்போவும். ஏன்னா இங்கே இது போஸும் சரி, இங்கே ஈஸ்வரி, சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்க இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு அங்கே காவியா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சொன்னார். அவர் ஒரே ஐடியா பட்டுன்னு போயிட்டாருன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது, இந்த வீட்டில் ராஜா மாதிரி நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இங்கே ராஜாக்கத்துக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனால் முதல்ல சந்தோஷப்படுறது இங்கே ஈஸ்வரி, சித்ரா, போஸ் இவங்க 3 பேரும் அவங்க செத்தாங்கன்னா சந்தோஷம் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ கூடிய சீக்கிரம் சேதுவும் இங்கே ராஜாங்கத்துக்கு எதுவும் ஆகவே விட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சாபுத்திரியும் தாமரையும் இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு இல்லை, இங்கே அந்த 3 பரிகாரத்தை நம்ம தடுக்கலே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு அவங்க அண்ணனுக்கு மிஞ்சி போனால் இங்கே சாபுத்திரியோட அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாங்கன்னு பார்த்தா இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தங்கச்சிக்கு செய்யக்கூடியாத ஒரு விஷயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாபுத்ரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தாமரையும் அம்மா என்னம்மா அவரு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு, நீங்கள் உங்களுக்கு அண்ணன் தானம்மா, அவரை போய் நீங்கள் பார்க்காம இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாபுத்திரிக்கிட்ட சொல்கிறாங்க. சாபுத்ரி இதை கேட்டுட்டு அவர் எனக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காரு, எதனா ஒரு தப்பு பண்ணிட்டுனா இந்த வீட்டை விட்டு துரைத்திருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்ரியும் தாமரை கிட்ட சொல்ல, இதை கேட்ட தாமரை அம்மா நாம் பண்ணுறது ஃபோர்ஜரி திருட்டு வேலை, இதுக்கெல்லாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, எல்லாரும் இது மாதிரி தாம்மா பண்ணுவாங்க, நீங்கள் நல்ல விஷயம் பண்ணி பாருங்க, இந்த வீட்டில் உங்களை தலை மேலே வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. இங்கே போஸ் பையனை கூட பார்த்தீங்க, அவன் எவ்வளோ கெட்டது பண்ணியிருந்தாலுமே அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே இருந்து அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தெய்வம்னு சொல்லிட்டு கொண்டாடி இங்கே காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சு
அதுக்கு கல்யாணம் பண்ணுற போதே அவனோட சுயரூபம் தெரிஞ்சு இப்போ கூட சந்தோஷமாக தான் இருக்கான். ஆனால் அவங்ககிட்ட காசு இல்லை, அவ்வளவுதான். அது மாதிரி நம்ம நல்லது பண்ணால் ராஜாங்கம் நம்மளை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே இதை கேட்டால் சாபுத்திரி, தாமரை நீ சொல்கிறதுலையும் ஒரு வகை உண்மைதான், ஆனால் நம்மளுக்கு அது மாதிரி இருக்க தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இதே மாதிரி இருந்து பழகிருச்சு. ஆனால் மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருந்தனா என் ஆர்ட்டே வெடிச்சிரும். உங்கள் தமிழ் செல்வியும் சேதுவும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அதுதான் நடக்கும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் இங்கே புழம்பு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்னை டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி சொல்லிடுறாங்க. போமா, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிளம்பிடுறாங்க. இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்நேரம் அங்க ராஜாங்கம் மண்டைய போட்டுட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்ல, சித்ராவும் என்னம்மா இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் செத்தார்னா இந்த வீடா இருக்காதுமா, சேது சொல்றது தான் இங்க எல்லாருமே நம்ம இது கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவரு இருந்தாவே நம்மளுக்கு போதும். அங்க அவர்னா கூட நம்மள மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏத்துப்பாரு. ஆனா இங்க சேது இருக்கான் பாரு, அவன் நம்மளால மன்னிக்கவே மாட்டாமா. இது அவரு கோவப்பட்டா நம்மள அந்த கார் பார்க்கிங்ல தான் தங்க வைக்காரு. ஆனா சேது கோவப்பட்டானா இந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரி, சரிதான் நீ சொல்றதுலயும் ஒரு வகை உண்மைதான், என்ன பண்றது, என் சூழ்நிலை இது மாதிரி அமைஞ்சிருச்சு. நான் அங்க காய்கறி கடைக்கு போனோன்னா கூட கார்ல போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷத்த இது கெடுத்தது அந்த தமிழ் செல்வியும் சேதுவும் தான். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பெருசா நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க செங்கல் சுலையில செங்கல் சுமந்துட்டு அங்க களைப்பாவும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க போஸ் இந்த வீட்டுக்கு வந்ததும் உடனே இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்து, என்ன போஸ் எப்படி இருக்கு வேலை, ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரியுமே இங்க ஈஸ்வரி கேட்குறாங்க. இதை கேட்ட போஸும், அம்மா வேலையை செய்ய முடியலம்மா, அந்த கல்லை வெயில்ல தூக்கிக்கிட்டு போக முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, எதனா பண்ணி என்ன அந்த அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் பத்தினா அந்த விஷத்தை சொல்லி அழாத குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி, எதுக்கும் கவலைப்படாத போஸ், எல்லாம் கூடிய சீக்கிரம் இது இது நம்ம நினைச்சதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றது தாங்க சட்டமா இருக்கணும். காவியா நாம சொல்றத கேட்கணும். அது வெறியும் நீ கொஞ்சம் வெயிட் பண்றா, காவியா மனசுல கொஞ்சம் இடம் பிடிக்க பாரு. நீ பாட்டுக்கு அவகிட்ட குடிச்சிட்டு வந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு கோவமா இல்ல அவ சொல்லாத செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போற. ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயம் பண்ணி அதில் மாட்டிக்கிட்டு அவ உன் மேல கொலை வெறியில இருக்கா. இதுக்கப்புறமும் இங்க கொஞ்சம் நல்லவனா கொஞ்சம் இது நடிக்க பழகிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க போஸும், அம்மா அங்க கல்லு தூக்கி இப்பதாம்மா சுமந்துட்டு ரொம்பவே கஷ்டமா வந்தேன், நீ வேற ராமாயணம் ஊதிக்கிட்டு இருக்காதம்மா, எனக்கு ரொம்பவே களைப்பாகவும் இருக்கு, எனக்கு எதனா போட்டு எடுத்துட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரியுமே அங்க போஸ் சொல்லிடுறாங்க. உடனே சித்ராவும், அண்ணா நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியுமே போடுறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை டிஸ்சார்ஜுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இங்கே சேதுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சேதுவும் ராஜாங்கம் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் போய் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, போயிட்டு காரில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்லி இங்கே ராஜாங்கத்தையுமே கூட்டிகிட்டு வராங்க. உடனே ராஜாங்கமும், சேது எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரியுமே சுயநலம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே ராஜாங்கம். இதை கேட்ட இங்க சேதுக்கும், அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் இருக்கோம், உங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் தான்ப்பா அட்மிட் பண்ணோம், இது என்னப்பா கேள்வி நீங்கள் புதுசாக கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது கேட்குறாரு. அது இல்லை, எனக்கு இங்கே வந்ததே எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா, அதனால தான் கேட்டேன். சரி சேது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கூட்டிகிட்டு அங்கே 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க வீட்டுக்குமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் காவியாவும் இங்கே மேலே உக்காந்துக்கிட்டு இருக்க இங்கே போஸுமே உள்ளே போயிட்டு, காவியா சாப்பிட்டியா காவியா, இல்லை சமையல் இன்னைக்கு செய்யலையா, கடையிலிருந்து வாங்கி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட காவியா, என்னங்க என்னைக்கும் இல்லாத போல இன்னைக்கு வந்து பசிக்குதா, இது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ கஷ்டம் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு,
ஒருத்தரோட கஷ்டத்தை இல்லை ஒருத்தரோட புகழை திருடு நினைச்சிங்கன்னா இது மாதிரி தான் நீங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் இதுக்கு மேலேயானா திருந்தி வாழ்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே காவியா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட போசுமே தலையாட்டிக்கிட்டு பூமி மாடு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா காவியா சொல்கிறத கேட்கலனா இங்கே பருப்பே வேகாது. ஏன்னா காவியா சொல்கிறத கேட்டாதான் 50 லட்ச ரூபாய் காரு, 25 லட்ச ரூபாய் பணம், 200 பவுனு செயின் அப்படின்ற மாதிரியுமே எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். அப்படி அங்கே போஸ் இங்கே காவியா சொல்கிறத ஒரு விஷயம் கூட கேட்கலனா அங்கே பிச்சைக்காரனா தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி காவியா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க போஸும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.